நீதி கதைகள் டிவி. அது ஒரு அழகான ஊரு. அங்க ராகவையா ராதம்மா அப்படிங்கிற தம்பதிகள் இருந்தாங்க. அவங்களுடையது பெரிய கூட்டு குடும்பம். அவங்க 2 பேருக்கும் 3 ஆம்பளை பிள்ளைங்க இருந்தாங்க. கிரி, ஹரி, ராஜு. அந்த ஊர்ல ராகவையாவோட குடும்பத்து மேல ஊஜனங்க எல்லாருமே மதிப்பு மரியாதை வச்சிருந்தாங்க. அந்த 3 அண்ணன் தம்பிங்களும் எப்பவுமே ரொம்ப ஒற்றுமையா தான் இருந்தாங்க. ராகவையாவுக்கு ஒரு பெரிய நெல்மண்டி இருந்துச்சு. அப்படியே நிறைய வயல்களும் இருந்துச்சு. ராகவையாவுடைய மூத்த பிள்ளையான கிரி பெருசா எதுவும் படிக்கல. ஆனா 2வது பிள்ளை ஹரி, 3வது பிள்ளை ராஜு 2 பேருமே படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. கிரி வயல்ல விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருந்தான். ஹரி நெல்மண்டியில அவங்க அப்பாவுக்கு உதவியா இருந்தான். அதே மாதிரி ராஜு ஒரு பெரிய ஆபீஸ்ல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான். ஒரு நாள் ராகவையாவுடைய நண்பன் மாதவையா, டே ராகவா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கண்டா, நீ நல்லா இருக்கியா? என்னடா ராகவா, மூத்தவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டியா? அவனுக்கு அடுத்து இன்னும் 2 பிள்ளைங்க இருக்காங்களே, எப்போ அவங்களுக்கு கல்யாணம் பண்ணுவ? இந்த வருஷம் பெரியவனுக்கு கல்யாணம் பண்ணலான்னு முடிவு பண்ணி வச்சிருக்கோண்டா. அப்பா அம்மாவா அது எங்களோட கடமையாச்சே. அப்பா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு ரொம்ப நேரமாக உங்களுக்காக காத்துக்கிட்டு இருந்தேன். என்ன விஷயம் கிரி? அப்பா, வயல்ல வேலை செய்ய கூலி ஆளுங்களை வர சொல்லியிருக்கேன். அவங்கள வச்சு நாளைக்கு வயல்ல வேலை செஞ்சிடலாம்ப்பா. எப்பவுமே வேலையை பத்தி தான் நினைப்பியாடா? சாப்பிடணுங்கிற ஞாபகமே வராதா? காலையில கொஞ்சோண்டு கஞ்சியை குடிச்சிட்டு போன, அத்தோட இப்பதான் வர. சாப்பிட்றம்மா. கூலி ஆளுங்களை வச்சு வேலையை முடிச்சிட்டா அதுக்கப்புறம் விளைச்சல் விளையிற வரைக்கும் வேலை எதுவும் இருக்காது. ஹரி, இன்னைக்கு நான் வெளியூருக்கு வேலை விஷயமா போய்கிட்டு இருக்கேன். என்னால் மண்டிக்கு வர முடியாது. பேசாம நீ சீக்கிரம் மண்டிக்கு போ. ராமாபுரத்துல இருந்து சீத்தையாங்கிறவர் அரிசி வாங்க வருவாரு. அவருக்கு அரிசியை கொடுத்துட்டு அவர் கொடுக்குற பணத்தை நம்ம கணக்கில் எழுதிடு. சரிங்கப்பா, நீங்கள் சீக்கிரம் வேலையை முடிச்சிட்டு வந்துடுங்க. ராகவையா, உங்கள் குடும்பத்தில் எல்லாருமே வேலையை பார்த்துக்கிட்டு கொஞ்சம் கூட நேரமே இல்லாமல் இருக்கீங்க. அதுலேயும் ராதாமாவை சொல்லணுமா? பாவம் எப்பவும் வேலையே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. என்னங்கண்ணா பண்ண சொல்றீங்க? வீட்டில் இருக்கிறது ஒரு பொம்பளை வேலை இல்லாமல் இருக்குமா? இந்தாங்க, வெயில வந்திருக்கீங்க, இந்த மோரை குடிங்க. கொஞ்சம் நாளுக்கு அப்புறமா மறுபடியும் மாதவையா ஒரு நாள் ராகவையோட வீட்டுக்கு வந்தாரு. வாங்கண்ண வாங்க, எப்படி இருக்கீங்க? உங்களை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சுண்ண. ஆமா, வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா? அண்ணி பசங்க எல்லாரும் நல்லா இருக்காங்கல்ல? எல்லாரும் நல்லாதாம்மா இருக்காங்க. ராகவன் எங்கம்மா? வீட்டில் இல்லையா அவன்? அன்னைக்கு என்னை சந்திச்சப்போ பெரியவனுக்கு பொண்ணு பார்க்கறதா சொன்னான். எதுனா சம்பந்தம் கிடைச்சதா? அவரு வீட்டில் இல்லைங்கண்ண, ஏதோ வேலை விஷயமா வெளியே போயிருக்காரு. பெரியவனுக்கு பொண்ணு பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம், ஆனா எதுவும் இன்னும் ஒத்து வரல. சரிம்மா, நான் ஒரு பொண்ணை பார்த்துருக்கேன். நம்ம கிரிக்கு தான். அந்த பொண்ணு பார்க்க ரொம்ப லட்சணமா இருப்பா. அந்த பொண்ணோட குடும்பமும் உங்களை மாதிரி தான் பெரிய குடும்பமா. அவங்க ஊர்ல அந்த குடும்பத்துக்கு நல்ல பேர் இருக்கு. அந்த பொண்ணும் பார்க்க ரொம்ப அழகா இருக்குமா. ராகவன் வந்ததும் நான் வந்து பொண்ணை பத்தி சொன்னதை சொல்லிடு. சரிங்கண்ண, அவர் வந்ததும் நான் விஷயத்த சொல்லிடுறேன். நல்ல குடும்பமா இருந்தா சீக்கிரமா பெரியவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். அதுக்கப்புறமா இன்னும் 2 பேர் இருக்கானுங்களே, அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்ல. ராஜு ஆபீஸ்ல லீவ் இருந்ததுனால வீட்டுக்கு வந்தான். வரும்போது அவனுடைய நண்பனான ரமேஷையும் கூட்டிக்கிட்டு வந்தான். ராஜு, உங்க ஊரு பார்க்க ரொம்ப அழகா இருக்குடா. பெரிய ஆறு, சுத்தி மரம், எங்க பார்த்தாலும் பச்சை பசேல்னு இருக்குடா. எப்படியும் 2 நாளைக்கு லீவு தானடா. எங்க ஊரை மட்டும் இல்ல, பக்கத்து ஊரையும் சுத்தி காமிக்கிறேன். என்னங்க இப்ப வீட்டுக்கு வந்திருக்கீங்க? காலையில வெளியே போன மனுஷன் இப்பதான் வருதா? மாதவையா அண்ணன் வந்தாரு, நீங்க வீட்ல இல்லையா, அதனால வந்து சாப்பிடாமலே போயிட்டாரு. மாதவன் எதுனா சொன்னானா? கிரிக்கு ஒரு நல்ல சம்மந்தம் பார்த்துருக்கிறதா சொன்னாருங்க. நீங்க ஒரு தடவை போய் அண்ணனை சந்திச்சிங்கன்னா அதுக்கப்புறம் அந்த சம்மந்தத்தை பேசி முடிவு பண்ணிடலான்னு சொன்னாரு. சரி சரி, நாளைக்கு போய் மாதவனை சந்திக்கிறேன். அந்த குடும்பம் நல்ல குடும்பமா இருந்தா பேசி முடிவு பண்ணலாம். அப்படி மூத்தவனான கிரிக்கு நிறைய சம்பந்தத்தை தேடி தேடி கடைசியில மாதவையா கொண்டு வந்த அந்த சம்பந்தத்தை தான் கிரிக்கு அவங்க முடிச்சு வச்சாங்க. அதுக்கப்புறம் சில நாட்கள்லயே 2வது புள்ளையான ஹரிக்கும் 3வது புள்ளையான ராஜுவுக்கும் கூட நல்ல பொண்ணுங்களா பார்த்து கட்டி வச்சிட்டாங்க. அப்படி 3 பொண்ணுங்க, ரமா, லதா, ஸ்வாதி, ராகவையோட குடும்பத்துக்கு மருமகள்களா வந்தாங்க. இப்போ ராகவையாவோட வீடு புள்ளைங்க மருமகள்களோட ரொம்ப கலகலப்பா இருந்துச்சு.
ஒரு நாள் ராகவையாவோட வீட்டுக்கு திடீர்னு சொந்தக்காரங்க வந்துட்டாங்க. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நாங்க நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோங்க. இந்தாங்க இந்த பலகாரத்தை சாப்பிடுங்க. இருங்க ஒரு நிமிஷம். ரமா, லதா, ஸ்வாதி, சொந்தக்காரங்க வந்திருக்காங்க, வாங்கம்மா. உங்க குடும்பத்தை பார்த்தா சந்தோஷமா இருக்கு. ராகவையா, இந்த காலத்துல கூட்டு குடும்பத்தை பார்க்கறது ரொம்பவே அரிதுதான். பரவாயில்ல, உங்களுக்கு ஏத்த மாதிரி தான் உங்க பிள்ளைங்களும் மருமகளும் இருக்காங்க. உங்களது ஒற்றுமையான குடும்பம். ஊர் முழுக்க இப்படி தான் சொல்றாங்க. இதில் என்னை பற்றி பெருமையாக பேச எதுவும் இல்லை. என் பிள்ளைங்களோட குணம் அப்படிப்பட்டது. அவங்க ரொம்ப ஒற்றுமையானவங்க. எப்பவுமே என்னோடது உன்னோடதுன்னு அவங்க பிரித்து பார்க்கறது கிடையாது. என்ன இருந்தாலும் இதெல்லாம் பிள்ளைங்கள வளர்க்குற விதத்துல இருக்குங்கண்ணே. உங்க பிள்ளைங்களுக்கு நீங்க படிப்பு மட்டும் இல்ல, எப்படி வாழணும்னு கத்து கொடுத்துருக்கீங்க. உறவுகள்னா என்ன, பந்த பாசம்னா என்ன, அதுக்கு எப்படி மதிப்பு கொடுக்கணும்னு சொல்லியிருக்கீங்க. பிள்ளைங்களுக்கு சொத்து கொடுத்தா போதாது, அவங்களுக்கு வாழவும் கற்றுக் கொடுக்கணும். ராதா, வந்தவங்களுக்கு சமையல் செஞ்சாச்சா? நம்ம மருமகளுங்க எல்லாருமே எப்போ சமையல் வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னு அவங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லைங்க. இந்த காலத்துல இப்படிப்பட்ட மருமகள் கிடைக்கவும் கொடுத்துதான் வச்சிருக்கணும். மருமகளுங்க எல்லாரும் மருமகளுங்களா இருக்காம அக்கா தங்கச்சி மாதிரி இல்ல இருக்காங்க. ஆமா, வீட்டுல பெரியவன் சின்னவன் 2 பேரும் இருக்காங்க. ஆனா வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன், 2வது பிள்ளைய காணுமே. இப்பதானே சின்னவனுக்கு கல்யாணம் ஆச்சு, அதனால மில்லை திறக்கல. மில்லில் நிறைய வேலைங்க இருக்கு. நான் போய் எல்லாத்தையும் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அவன் காலையிலேயே மில்லுக்கு போயிட்டான். அவன் தான் மில்லில் எனக்கு துணையா இருக்கான். சரியா போச்சு. அப்ப கொஞ்சம் கூட நேரம் இல்லாம எல்லாரும் எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆமா ஆமா, நானும் என் மருமகளுங்களும் வீட்டு வேலையை செஞ்சுக்கிட்டு வீட்லயே இருப்போம். இவங்க எல்லாரும் வெளி வேலையை பார்த்துக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. சமையல் முடிஞ்சிச்சு அத்தை, வாங்க எல்லாருக்கும் சாப்பாடு பரிமாறலாம். சமையலை சீக்கிரமா முடிச்சிட்டீங்களே. உண்மையிலேயே சமையல் ரொம்ப அருமையா தான் இருக்கு. மாமியார் கேத்த மருமகளுங்க தான் நீங்க. என் மருமகளுங்களே எல்லா வேலையும் செஞ்சிடுவாங்க. எனக்கு எந்த ஒரு வேலையுமே கொடுக்க மாட்டாங்க. எல்லா வேலையுமே அவங்க 3 பேரும் பங்கு போட்டுப்பாங்க. சரி, அப்படின்னா நேரமாகுது, நாங்க கிளம்புறோங்க. ஆ சரிங்க, பார்த்து போயிட்டு வாங்க. அம்மா, பசிக்குதும்மா, எனக்கு சாப்பாடு போடு. அண்ணே, சின்ன அண்ணன் இன்னும் வரல. அவர் வந்ததும் ஒன்றா சாப்பிடலாம். நாளைக்கு எப்படியும் நான் ஆஃபீஸுக்கு போயிடுவேன். ரொம்ப நாள் இருக்க மாட்டேன். இன்னைக்கு எப்படியும் எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடலாமே. அப்படி சொல்லாதடா ராஜு. நீ இப்படி சொல்லும் போதெல்லாம் எனக்கு ரொம்ப கவலையா இருக்குடா. அரசாங்க வேலை இல்லைம்மா, அப்படி தான் இருக்கும். அவங்க எங்கே போக சொன்னாலும் போய் தான் ஆகணும். ஆமா அத்தை, உங்க எல்லாரையும் விட்டு போகணும்னா எனக்கும் ரொம்ப கவலையா தான் இருக்கு. நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்து கொஞ்ச நாள் தான் இந்த வீட்டில் வாழ்ந்தேன். ஆனா உங்க எல்லாரும் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. வந்தவளை மருமகளா பார்க்காம மகளா பார்த்துக்கிட்டீங்க. நீங்க எல்லாரும் மருமகளா இருந்தாலும் எனக்கு நீங்க தானம்மா பொண்ணுங்க. உங்களுக்கும் எனக்கும் நடுவுல அந்த கடவுள் அந்த உறவை தான்மா வச்சிருக்கான். உங்களுக்கு லீவ் கிடைக்கும் போதெல்லாம் வந்துட்டு போங்கம்மா. எங்களுக்கும் நேரம் இருக்கும்போது நாங்களும் வந்து உங்களை பார்த்துட்டு வரோம். எல்லாரும் எனக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கீங்க போல. இன்னைக்கு மில்லில் நிறைய வேலைப்பா, அதனால தான் வர்றதுக்கு கொஞ்சம் தாமதமாயிடுச்சு. சரி சரிடா, எல்லாரும் அப்புறமா நிம்மதியா உட்காந்து பேசுங்க. சாப்பாட்டுக்கு நேரம் ஆயிடுச்சுல, வாங்க எல்லாரும் வந்து உட்காந்து சாப்பிடுங்க. அப்படி பகல் பூரா வேலை செஞ்சதுனால ரொம்பவும் சோர்வடைஞ்சிருந்ததுனால எல்லாருமே படுத்து தூங்குனாங்க. காலையில விடிஞ்சுது. ராதம்மாவோட மூத்த மருமக எழுந்திருச்சு வீட்டு வாசல் தெளிச்சு கோலத்தை போட்டாங்க. ஸ்வாதி, கிளம்பிட்டியா? வண்டிக்கு நேரமாகுது. ராத்திரியே எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டேங்க. இப்படி ராகவையோட குடும்பம் எல்லாருமா ஒன்னா சேர்ந்து புள்ள ராஜுவையும் மருமக ஸ்வாதியையும் வண்டி ஏத்துறதுக்காக ஸ்டேஷனுக்கு வந்தாங்க. அப்ப ராஜு ஸ்வாதி வண்டியில ஏறும்போது, உங்க எல்லாரையும் விட்டுட்டு போறது எனக்கு கவலையா இருக்கு அத்தை அப்படின்னு மாமியாரை கட்டிப்பிடிச்சு அழ ஆரம்பிச்சா. இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, கூட்டு குடும்பம் அப்படின்னு ஒண்ணு இருந்தா அங்க வாழ்ற எல்லாரும் மனசுக்குள்ளேயும் சுயநலம் இல்லாம இருந்தா அந்த குடும்பம் நல்லா இருக்கும். ஒரு காலத்துல சீதாபுரம் அப்படிங்கிற ஊர்ல ராமையாவோட குடும்பம் இருந்துச்சு. ராமையாவோட மனைவி பேரு லக்ஷ்மி, புள்ளியோட பேரு சேகர், பொண்ணோட பேரு சாந்தி. ராமையா விவசாயம் செஞ்சு அவனுடைய குடும்பத்தை பார்த்துக்கிட்டு இருந்தான். ஏங்க, உங்களுக்கு தான் உடம்பு முடியலையே, இன்னைக்கு நீங்க வயலுக்கு போயேதான் ஆகணுமா?
வேலை செஞ்சா தானா குறைஞ்சிடும். வீட்டில் சும்மா உக்காந்துக்கிட்டு இருந்தா என்ன வரப்போகுது? ஜுரம் இன்னும் அதிகமாகும். உங்க உடம்பையும் நீங்க பாத்துக்கணும் இல்லையாங்க? நீ சொல்றது உண்மைதான். நம்ம உடம்ப நாம தான் பார்த்துக்கணும். ஆனால் என்ன பண்ணுறது? நம்ம வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை? ஒரு நாள் உழைக்கலனாலும் மாச கடைசியில் கஷ்டப்பட வேண்டியது இருக்கும். அப்பதான் அங்க வந்த சேகர், அப்பா, பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வரேன். இன்னைக்கு எனக்கு பரீட்சை இருக்கு. நல்லா எழுதணும்னு வாழ்த்துங்க. உன் மேலே எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்குப்பா. நீ நல்லா எழுதுவ. சந்தோஷமா போயிட்டு வா. சேகர் அங்கிருந்து போனதுக்கு அப்புறமா ராமையா லக்ஷ்மி கிட்ட, பாத்தியா லக்ஷ்மி, அவனை பார்த்தாலே மனசெல்லாம் நிறைஞ்சிடுது. அவன் ரொம்பவும் புத்திசாலி. சில பசங்களை படிக்க வச்சாலும் படிக்க மாட்டாங்க. ஆனால் நம்ம புள்ள அப்படி கிடையாது. அப்பா அம்மா கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு நல்லாவே படிச்சுக்கிட்டு இருக்கான். இதே மாதிரி அவன் நல்லா படித்து அது மூலமாக நல்ல வேலை கிடைச்சி அவன் நல்லா வாழணும். பெற்றவங்களான நமக்கு வேற என்ன வேணும்? நீங்க சொல்றது எல்லாம் சரிதாங்க. ஆனா உங்க உடம்பையும் கொஞ்சம் நீங்க பாத்துக்கணும்ல. ஐயோ, மறந்துட்டேன். தலைவர் ரகுராமையாவோட வீட்டுக்கு போகணும். எதுக்குங்க? நம்ம சேகர் 10வது முடிக்க போகிறான் இல்லையா? அடுத்து அவன் மேல் படிப்பு படிக்கணும்ல. அதுக்கு தான் அவர்கிட்ட கடன் கேட்கலான்னு இருக்கேன். சரிங்க. அப்படி ராமையா அந்த ஊரோட தலைவரை பார்க்க போனா. ஐயா, வணக்கங்க ஐயா. என்ன ராமையா இங்கே வந்திருக்க? எதுனா வேலை இருக்கா? கொஞ்சம் பண உதவி தேவைப்படுதுங்க. இந்த வருஷம் மழை நல்லா தானே பெஞ்சது. உனக்கு விளைச்சலும் நல்லா தானே விளைஞ்சிருக்கும். அப்புறம் எதுக்கு கடன் கேட்குற? ஒன்றும் இல்லைங்க ஐயா. என் பையன் இந்த வருஷம் 10வது பரீட்சை எழுத போயிருக்கான். அவன் பாஸ் பண்ணதும் மேல் படிப்பு படிக்கணும். அதுக்கு பணம் தேவைப்படுதுங்க. அதான் உங்ககிட்ட கேட்கலான்னு வந்திருக்கேன். அப்போ ராகவையா சிரிச்சுக்கிட்டே ராமையா கிட்ட மட்டும் இப்படி சொன்னான். இதெல்லாம் உனக்கு தேவையா ராமையா? நீ நல்லா யோசிச்சு பாரு. உன்னோட தகுதி என்ன? அப்படிப்பட்ட உனக்கு இந்த ஆசையெல்லாம் தேவையா? பேசாம அவன் 10வது படித்ததும் உன்ன மாதிரியே வயலை இறக்கி வேலை செய்ய விட. ராமையா கவலையா அங்கிருந்து திரும்பி வந்துட்டான். ராகவையாவுடைய மனைவியான தேவி புருஷன்கிட்ட, எதுக்குங்க இவ்வளவு கடுமையா பேசி வருத்தப்பட்டு அவரை அனுப்பி வச்சிட்டீங்க? நமக்கு ஒரு புள்ள இருக்கிற மாதிரி தானே அவனுக்கு ஒரு புள்ள இருக்கான். அவனுக்கும் ஆசையெல்லாம் நிறைய இருக்கும்ல. உனக்கு விஷயம் தெரியாது போல. அவனுடைய புள்ளையும் நம்ம புள்ளையும் ஒரே கிளாஸில் தான் படிக்கிறாங்க. அவன் புள்ள நம்ம புள்ளைய விட நல்லாவே படிக்கிறான். ஒருவேளை நான் அவனுக்கு பண உதவி செஞ்சா அவன் புள்ள நம்ம புள்ளைய விட பெரிய இடத்துக்கு போயிடுவான். அப்புறம் இந்த ஊரில் எப்படி கௌரவமாக நடக்க முடியும்? எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? ஏழையான ராமையா புள்ள பெரிய இடத்துக்கு போயிட்டான். ஆனால் இந்த ஊருக்கே தலைவரோட புள்ள அவன்கிட்ட வேலை செய்யறான் அப்படின்னு தானே சொல்லுவாங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு யாருக்குங்க தெரியும்? ஆனா இன்னைக்கு நாம என்ன பண்ணோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா? ஓஹோ, எனக்கு புத்தி சொல்கிற அளவுக்கு வந்துட்டியா? போய் வேலையை பாரு. நீங்க மாற மாட்டீங்க அப்படின்னு சொல்லி தேவி திட்டிக்கிட்டே வீட்டுக்குள்ள போனா. இப்படியே நாட்களும் போச்சு. 10வது பரீட்சையோட ரிசல்ட்டும் வந்துருச்சு. அதுல ராமையாவோட புள்ள சேகர் நல்ல மார்க் எடுத்து பாஸ் ஆனா. என்னங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. அப்படியே கொஞ்சம் கவலையாவும் இருக்கு. கவலை எதுக்குடி? நம்ம புள்ள நம்ம பேரை காப்பாத்திட்டானே. அதெல்லாம் சரிதான். இப்ப புள்ளைய மேல் படிப்பு படிக்க வைக்கணும் இல்லையா? அப்படி படிக்க வைக்க நம்ம கிட்ட பணம் எங்க இருக்கு? அதுதான் கவலை. அந்த ராகவையா கிட்ட கேட்டப்பவும் பணம் கொடுக்கல. இப்ப நாம என்ன பண்ண போறோம்? கவலைப்படாத, எல்லாம் நல்லபடியாவே நடக்கும். அந்த கடவுள் நமக்கு வழி காட்டுவாரு. அதுக்குள்ள சேகரோட வாத்தியாரு ராமையாவை பார்க்க வந்தாரு. பரவாயில்லையே ராமையா, விவசாயம் பண்ணிக்கிட்டே புள்ளைய நல்லபடியா படிக்க வச்சிட்ட. எல்லாம் உங்களால தாங்க ஐயா. உங்களை மாதிரி நல்ல வாத்தியாருங்களால தான். சரி இருக்கட்டும், உன் பிள்ளைய படிக்க வைக்க தானே போற. அதுதான் ஒன்றும் புரியலங்க ஐயா. என்னால் படிக்க வைக்க முடியலை. யாருக்கிட்டையாவது பண உதவி கேட்டாலும் பண்ண மாட்டேங்கிறாங்க. கடனை கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன். எப்படியாவது என் பிள்ளைய படிக்க வைக்கணும். கவலைப்படாத ராமையா, சேகரை படிக்க வைக்கிற பொறுப்பை நான் ஏற்றுக்கிறேன். நான் பணம் கொடுக்குறேன். 2 நாளைக்கு முன்னாடி சேகர் கவலையாக உட்காந்துக்கிட்டு இருந்தான். என்ன ஆச்சுன்னு கேட்டதுக்கு 10வது படிப்பு முடிய போகுது, அடுத்து மேல் படிப்பு படிக்கணும். ஆனால் அதுக்கு எங்கள் அப்பா கிட்ட பணம் இல்லை. என்னை படிக்க வைக்கணும்னு ஆசைப்படுறாரு. எனக்கும் நல்லா படிக்கணும்னு தான் ஆசை. எங்கள் அப்பா என்னை படிக்க வைக்க ரொம்ப கஷ்டப்படுவார்.
அந்த கஷ்டம் எனக்கு தெரியாம பார்த்துப்பாரு. அதுக்கு இன்னும் அதிகமாக கஷ்டப்படுவாரு. அதான் நான் ஒரு முடிவெடுத்திருக்கேன். சின்ன பசங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்து அந்த பணத்தை வச்சு மேல் படிப்பு படிக்க போறேன்னு என்கிட்ட சொன்னான். அப்படியே வயல் வேலையும் செஞ்சுக்கிட்டு அப்பா அம்மா தங்கச்சி எல்லாரையும் நல்லபடியா பார்த்துக்கிறேன்னு சொன்னான். ஐயோ, என் புள்ள இவ்வளோ கவலைப்படுறானா? ஒன்றும் கவலைப்படாதீங்க. அவங்கிட்ட எனக்கு பிடிச்சது என்ன தெரியுமா? வீட்டோட சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு எப்படி வளர்றதுன்னு யோசிக்கிறானே, அதுதான். இவ்வளோ சின்ன வயசுலேயே இந்த அளவுக்கு யோசிக்கிறவன் நாளைக்கு வளர்ந்ததுக்கப்புறம் வாழ்க்கையில் நிச்சயம் பெரிய ஆளாக வருவான். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. அதான் அவன் படிப்புக்கு உதவி செய்யலான்னு இருக்கேன். ஐயா, உங்களுக்கு எதுக்குங்க ஐயா சிரமம்? நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. நான் மனசார அவன் வாழ்க்கையில் முன்னேறணும்னு தான் உதவி செய்ய போகிறேன். நீங்கள் எதுவும் கவலைப்பட தேவையில்லை. ரொம்ப நன்றிங்க ஐயா. இப்படியே நாட்களும் போச்சு. சொன்ன மாதிரியே சேகரோட வாத்தியார் அவன் படிப்பு செலவு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டாரு. சேகரும் நல்லபடியா படிச்சு முடிச்சு கடைசியில் அவனுக்கு ஒரு அரசாங்க வேலையும் கிடைச்சது. ஒரு நாள் ராமையா அவனுடைய வயல்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது, என்ன ராமையா, உன் பிள்ளை எங்க? பல வருஷமா அவனை காணுமே. பட்டணத்தில் எங்கேயாவது கூலி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கானா? ஆனால் அந்த வருமானம் உன் குடும்பத்துக்கு பத்தாதே. போனது தான் போனான். எவ்வளோ கெட்ட பழக்கங்களை கற்று வச்சிருக்கானோ. நான் ஏற்கனவே உன்கிட்ட சொல்லியிருந்தேன், உன் புள்ள உங்களை பற்றியெல்லாம் யோசிக்க மாட்டான்னு. ஆனால் என் பிள்ளைய பாரு, அவன் பட்டணத்தில் பெரிய படிப்பு படிச்சுக்கிட்டு இருக்கான். ஆசைக்கு அளவு இருக்கணும். யார் எதை ஆசைப்பட்டாலும் அவங்க தகுதி என்னன்னு பார்த்து தான் ஆசைப்படணும். அப்பதான் அந்த இடத்துக்கு ஒரு கார் வந்துச்சு. அந்த கார்ல இருந்து சேகர் இறங்கி வந்து அவங்க அப்பா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினான். சேகரு, நீயாப்பா? எவ்வளோ நாளாச்சு உன்னை பார்த்து. ஆமாப்பா, இத்தனை நாள் நம்ம கஷ்டப்பட்டதுக்கு பலன் கிடைச்சிருக்கு. இனி சந்தோஷமா இருக்கலாம். வேலை கிடைச்சதுக்கப்புறம் தான் ஊருக்கு வரணும்னு முடிவு பண்ணியிருந்தேன். நினச்ச மாதிரியே வேலை கிடைச்சிடுச்சிப்பா. அதுவும் ரொம்ப பெரிய வேலை. நாம் உடனே பெரிய வீடு கட்ட முடியும். தங்கச்சி கல்யாணத்தை நல்லபடியாக பண்ண முடியும். உன்னையும் அம்மாவையும் நல்லா பார்த்துப்பேன்ப்பா. அப்படி சேகரும் ராமையாவும் பேசுறத ராகவையா கேட்டுக்கிட்டு இருந்தாரு. அதுக்குள்ள அந்த ஊருக்கு போலீஸ் வண்டி வந்துச்சு. நீங்கள் எல்லாரும் என்ன இங்க? வணக்கம் சார். இந்த ஊர் ராகவையாவோட புள்ள பட்டணத்தில் ஏதோ திருட்டுத்தனம் பண்ணியிருக்கான். அவனை தேடி போனப்போ அவன் தலைமறைவாயிட்டான். அவன் இந்த ஊரு தான்னு தெரிஞ்சுக்கிட்டு நாங்கள் இங்கே வந்திருக்கோம். அவனை பற்றி உங்களுக்கு எதுனா தெரியுமா? அவனை விட்டுடுங்க. இதை உங்ககிட்ட நான் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். இனி அவன் தப்பு பண்ணாமல் பார்த்துக்கிறேன். நீங்கள் கிளம்புங்க. சரிங்க சார், நாங்கள் கிளம்புறோம். போலீஸ்காரங்க போனதுக்கு அப்புறமா ராகவையா சேகர் கிட்ட, என்னை மன்னிச்சிடுப்பா. என்கிட்ட பணம் இருக்குன்னு நான் ரொம்ப திமிராக நடந்துக்கிட்டேன். ஆனால் இப்போ எனக்கு புரியுது, ஒரு மனுஷன் நல்லபடியாக இருக்கிறதுக்கு பணம் முக்கியம் இல்லை, குணம்தான் வேணும்னு. உன்னை பார்த்து நான் ஒன்று தெரிஞ்சுக்கிட்டேன். உன் வாழ்க்கையில் வந்த மாற்றம் என்னையும் மாற்றியிருக்கு. உண்மையிலேயே உனக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் அது குறைவு தான். எல்லா மனுஷனுக்கும் ஒரு நல்ல காலம் வரும். இது வரைக்கும் உன் அப்பாவை நான் எத்தனையோ விதத்தில் அவமானப்படுத்தியிருக்கேன். ஆனால் உன் அப்பா அமைதியாக இருப்பார். எப்போ அமைதியாக இருக்கணும், எப்போ சத்தமாக பேசணும்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அவரை மாதிரி தான் நீயும் இருக்க. அப்படி சேகரோட வாழ்க்கையில வந்த மாற்றம் அந்த ஊரு தலைவருடைய குணத்தையே மாத்துச்சு. அந்த ஊர்ல சேகர் ஒரு பள்ளிக்கூடத்தை கட்ட வச்சான். அப்படியே ரோடு எல்லாத்தையுமே சரியா போட்டான். அது மட்டும் இல்ல, ஏழைங்களுக்கு பசிப்பட்டினி இல்லாம சாப்பாடு போட்டான். ஒரு பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா ஒருத்தங்களுக்கு இன்னொருத்தங்க உதவி செஞ்சுக்கிற மாதிரி மனுஷங்களுடைய மனசையும் மாத்தினான். இதுதானே படிப்பு சொல்லி கொடுத்த உண்மையான பாடம். இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, நம்ம மாற்றம் மத்தவங்க வாழ்க்கையையும் மாத்துற மாதிரி இருக்கணும். நீ தேர்ந்தெடுத்த வழி கஷ்டமானதா இருந்தாலும் அதுக்காக நீ கஷ்டப்பட்டு உழைச்சினா நிச்சயமா ஒரு நாள் ஜெயிப்ப. இப்ப அது முள்பாதையா இருக்கலாம், நாளைக்கு அது பூப்பாதையா மாறும்.